தமிழ் சினிமாவோட முன்னணி நடிகர்கள்ல ஒருவரான ஜெயம் ரவி அவர்கள் இப்போ ஒரு வித்தியாசமான ஸ்டேட்மெண்ட் ஒன்று வெளியிட்டிருக்காரு. அதாவது எல்லா நடிகர்களுமே அவங்களுக்கு அடைமொழி வேணும் அப்படின்னு தான் எதிர்பார்ப்பாங்க. ஆனா ஜெயம் ரவி அவர்கள் அவருடைய பேரை இனிமே யாரும் ஜெயம் ரவி அப்படின்னு கூப்பிட வேணாம், வெறும் ரவி அப்படின்னு கூப்பிட்டாலே போதும், அல்லது ரவி மோகன் அப்படின்னு கூப்பிடுங்க, அதுவே எனக்கு பொருத்தமா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. எதற்காக அவர் இப்படி திடீர் முடிவு எடுத்தாரு அப்படின்னு தெரியல. அவர் நடிச்சு நாளைக்கு காதலிக்க நேரமில்லை திரைப்படம் வெளியாக இருக்கு. இந்த படத்தை கிருத்திகா உதயநிதி தான் இயக்கியிருக்காங்க. இந்த படம் நல்லா இருக்கும் அப்படின்னு பல பேரால எதிர்பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாம ரவி அவர்கள் அவருடைய ரசிகர் மன்றம் இனிமே ஒரு அறக்கட்டளையா இயங்கும் அப்படின்றதையும் அறிவிச்சிருக்காரு. ஜெயம் ரவி அவர்கள் அவருடைய பேரை வெறும் ரவி அல்லது ரவி மோகன் அப்படின்னு மாற்றிருந்த பட்டன உங்களோட கருத்துக்களையும், நாளைக்கு ரிலீஸ் ஆகக்கூடிய காதலிக்க நேரமில்லை படத்தை பற்றின உங்களுடைய எதிர்பார்ப்புகளையும் மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. இவங்க பேர் தான் சித்தாரா. இவங்களை நாம பல திரைப்படங்கள்ல நிறைய சீரியல்கள்ல பார்த்திருப்போம். ஆனா நம்மள பல பேருக்கும் இவங்களுடைய பெயர் கூட தெரியாது. ஆனா இவங்க ரொம்பவே அமைதியாகவும் சாந்தமாகவும் குணச்சித்திரமான கதாபாத்திரங்களில் நடிச்சிருக்காங்க. கொஞ்சம் கூட கிளாமர் இல்லாம இன்ன வரைக்குமே கிட்டத்தட்ட 38 ஆண்டுகளா சினிமா துறையில் நடிச்சிட்டு இருக்க ஒரு நடிகை அப்படின்னு இவங்கள சொல்லலாம். இவ்வளவு பவ்யமா இருக்கிற இந்த சித்தாரா இப்போ வரைக்குமே அவங்க திருமணம் செஞ்சுக்கலையா. எப்போ இவங்கள்ட்ட இதை பத்தி கேட்டாலும் அதுக்கான பதிலா இவங்க வெறும் மௌனத்தை தான் கொடுக்குறாங்க. இவங்க நடிச்ச திரைப்படங்கள்ல உங்களுக்கு இப்போ வரைக்கும் மனசுல நிக்கிற மாதிரியான திரைப்படம் என்ன, இல்ல உங்களுக்கு பிடிச்ச சீரியல் என்ன அப்படின்னு மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணி விடுங்க.